நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 34. பிரம்மனுக்கு நிகரென திரிசங்குவுக்கென ஓர் உலகை அமைத்து கொடுத்தவர் என்று விஸ்வாமித்திரரை போற்றின காவியங்கள். அவரை மண்ணில் நிகரற்ற அரச முனிவர் என்றனர். தன் உள்ளத்தை அவையாக்கி உள்ளனலை எரித்து மேலும் மேலும் மூண்டெழுந்தார். சுட்டு விரல் நீட்டி தொட்டு பச்சை மரத்தை எரிக்கும் ஆற்றல் கொண்டார். சொல்லால் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் திரள் கூடியவரானார். தெய்வங்கள் அஞ்சும் சினத்திற்குரியவர் என்று அவரை படிவர் பாடினர். அமர்தலின்மை என்பதே அரசனுக்குரிய இயல்பென்பதனால் அவர் மேலும் மேலும் என நாடி செல்பவராக இருந்தார். விண்ணாளும் இந்திரன் அவையில் முதல் முனிவர் என அமரும் தகுதிக்காக விழைந்தார். அதற்கு ஆற்ற வேண்டிய தவம் ஏது என வசிஷ்டரிடம் வினவினார். அரச முனிவரே, நீங்கள் அமையாது செல்வீர் என்றால் அது முடிவற்ற பயணமே ஆகும் என்றார் வசிஷ்டர். வெல்வதன் மூலமே இருப்பவன் நான், எனக்குரிய வழியை சொல்லுங்கள் என்றார் விஸ்வாமித்திரர். பொய்யாமை, கொல்லாமை, விழையாமை மூன்றுமே எளிய மானுடருக்குரிய தவ வழிகள். நீங்கள் அரச முனிவர் என்பதனால் ஆணவமின்மை, அறிவில் அமையாமை, மையம் கொள்ளாமை என்னும் மூன்று நெறிகளையும் கொண்டு ஆற்றும் அணுவிடை பிறழா அருந்தவமே வழி என்றார் வசிஷ்டர். நீங்கள் விழைவதோ விழைவுக்கிறைவனுக்கு மேல் வெற்றியை. விழைவை முற்றறுத்து சொட்டு விரல் புல் வளையம் என அணிந்தவனே அவன் முன் நிமிர்ந்து நின்றிருக்க முடியும். ஆம், அதை ஏற்றி அவன் முன் காமனை எரித்த கைலாயன் போல் எழுவேன் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவர் கரசே, அதன் களம் என்பது பெருந்தவத்தோறும் அஞ்சும் கன்யாவனமே என்று உணர்க என்றார் வசிஷ்டர். விழையாமையின் முழுமையை அங்குள்ள கன்னியரின் காடே சான்றளிக்க வேண்டும். விஸ்வாமித்திரர் அவ்வண்ணமே ஆகுக, அதை வென்று மீள்வேன் என எழுந்தார். அது எளிதல்ல என்று உணர்க என்று வசிஷ்டர் சொன்னார். அங்கே வாழ்பவர் உங்கள் மூதன்னையர். அவர்களின் கருவில் முளைத்தவர் நீங்கள். உங்களிடம் அவர்கள் அறியாத ஏதுமில்லை. அவர்களை வெல்ல உங்கள் சொல் ஏதும் துணையாகாது. விஸ்வாமித்திரர் ஆம், ஆனால் எனக்கு சொல்லல்ல, அணையா விசையே என்றும் முதற் படைக்கலம் என்றார். அன்றே கிளம்பி அவர் கன்யாவனத்திற்குள் சென்றார். கன்யாவனத்திற்குள் முன்பு வாழ்ந்த 100 கன்னியர் நிமிர்ந்து உடல் முழுமை கொண்டனர். உடலினூடாக உள முழுமை பெற்றனர். அணங்குகளாகி அக்காட்டில் நிறைந்திருந்தனர். அவர்கள் இலைமுனை நீர்த்துளிகளாக விழி கொண்டு அவரை நோக்கி இருந்தனர். அவர் உள்ளே நுழைந்ததும் அவரது காலடிகளை காடெங்கும் எதிரொலித்து காட்டினர். அவர் முதுகில் பட்டுச்சால்வையை இழுத்தது போல் மென் காற்றாக தழுவி சென்றனர். அவர் காதுக்கு பின் மெல்லிய சிரிப்பொலி எழுப்பி அவர் சித்தம் திரும்பியதும் நெற்றின் ஒலி என மாறினர். கன்யாவனத்தின் அணங்குகள் பார்ப்பவனின் விளைவுகளின் ஊடாக மட்டுமே உருவம் கொள்பவை. வாழைத்தண்டின் வழுக்கில், தளிரிலையின் நெய் மெருகில், பிஞ்சு காய்களின் பூமுள் மயிர்பரப்பில், கனி குவைகளில், மலர் சுருள் குழிகளில், சேற்று பரப்பின் கதுப்பில், பாறை கரவின் ஊற்றில் அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டே இருந்தனர். ஒரு கணம் அவர்களை உளமறிந்தான் என்றால் அவன் ஊன்விழிகளுக்கு முன் அவர்கள் உரு கொண்டு எழுந்து வந்தனர். கட்டின்மையை அணிந்தவர்கள், தடையின்மையில் திளைப்பவர்கள், இன்மை வரை செல்லும் விசை கொண்டவர்கள், அக்காட்டை அள்ளி உள்நெறிக்கவும் அக்காடென விரிந்து முழுதாகவும் கொண்ட விழைவே அவர்களின் விசை. மானுடராக வாழ்ந்து அவ்விசையின் உச்சம் கண்டு மேலும் செல்லும் பொருட்டு உடல் உதிர்த்து தெய்வமானவர்கள். அவர்கள் விஸ்வாமித்திரரை தொடர்ந்து வந்தனர். சூழ்ந்து விரிந்தனர். அவர் அவர்களின் குவைமுலைகள் மேல் மென் தொடைகள் மேல் நடந்தார். உந்தியில் கால் புதைந்தார். பின்பு அவர்களின் உள்ளங்கை கோடுகள் நடுவே நின்று அண்ணாந்து நோக்கினார். கால் தோயா காட்டில் எப்படி ஒற்றையடி பாதைகள் எழுந்து பின்னின என வியந்தார். மூச்சு விட்டு தன்மேல் கவிந்த முகிலில் எழுந்த முகம் ஏதென வியந்தார். கன்யாவனத்தில் அமர்ந்து ஊழத்தில் மூழ்கிய விஸ்வாமித்திரரை சூழ்ந்தனர் சூர் கொண்ட அணங்குகள். 100 முறை அவர் அவர்களின் குரல் கேட்டு ஊழத்தில் இருந்து விழித்தெழுந்தார். முதல் முறை அவர் தன் அன்னையின் முலைப்பால் மணத்தை அறிந்தார். பால் உணவிட்ட செவிலியின் விரல் நுனியை, பிரிதொரு செவிலியின் முத்தத்தின் ஈரத்தை, இன்னொரு சேடியின் கழுத்தில் அணிந்த பொற்சங்கிலியின் உறுத்தலை, எவளோ ஒருத்தியின் முலையிடுக்கு வெம்மையை, யாரோ ஒருத்தியின் செம்பஞ்சு குழம்பிட்ட கால்களை, அன்னமளிக்க குணிகையில் எழும் பெருந்தோள் மஞ்சள், சாளரத்துக்கு அப்பால் மின்னி மறைந்த ஆடையின்மையின் மஞ்சள் பொன், கச்சு விலகிய முலை நிலவுக்கிற்று,
சுடரகளுடன் செல்பவளில் காது சருவின் பொன்மயிர் பரவல். களித்தோழியராகி வந்தவர்கள். இரு சிவந்த சிரிப்பு கொண்டவள் எவள். தொட்டுவிட்டு ஓடும் அவள் சலங்கை. குழைந்தாடும் கூந்தலிவள். கனிந்து கேட்கும் வினவுடன் சரிந்த இமைகள் அவள். தனித்திருப்பவள் மேல் கவியும் அறியா துயரம். செப்பு வைத்து விளையாடுகையில் குவிந்த சிற்றுதட்டு மொட்டு. கன்னத்தில் ஆடும் கருங்குழல் சுருள் நிழல். சாளரத்தருகே வந்தழைக்கும் குழலோசை குரல். வசந்தமென்னும் பாவாடை குடை. முகிழ்வுகள் கைமயிர் மென்மைகள் கறந்து கொண்டு வரும் சிறு பரிசுகள். உனக்கே என்னும் நோக்கு. இன்னதற்கென்றிலா சிரிப்பு. குமிழ் ஏந்தல். கையினை இழைதல். முகம் திருப்பும் அறியா விளக்கம். விழியில் முளைக்கும் கூறிய பூமுள். எண்ணிச் சரியும் இமைகள். ஓர விழி தொட்டு செல்லும் கூர்மை. அகன்று நின்று நோக்கும் அரை சிரிப்பு என ஒருத்தி. இடையமர்ந்த குழவிக்கு ஈயும் முத்தத்திலிருந்து எழுந்து வந்து தொட்ட மிழி. முகம் திருப்பி எவரோ என்று நின்று அயலவரிடம் சொல்லும் அரை சொல். அருகிருப்ப ஒருவனிடம் தயங்காது அணுகி நகையாடும் தலையாட்டல்களாகவா அவள் இன்னும் இருக்கிறாள்? கழுத்துச் சொடுக்கள். மூச்சுக்குழி பதைப்பு. வியர்வை பனித்த கழுத்தில் ஒட்டிய மயிர்கள். முளையிடையின் வாழை இலை தண்டுக்குழி வளைவு. நின்று சலித்த இடை குழைவு. ஒற்றை காலின் தளர்வில் தாழும் தோள். கைவளைகள் விழுகின்றன. எழுந்த கைகளில் மீண்டும் ஒலிக்கின்றன. நான் வந்து தொட்டு செல்லும் இதழ்கள். பற்களின் ஒளி நிறை. என்ன தயக்கம் தெரியும் பேச்சு. சொல்லா சொல் இடைவெளி விழுந்த உரை. அதை சொல்லி மறையும் விழி. சொல்லி தவித்து இதழை கடிக்கிறாள். அவ்விதழில் எஞ்சிய பற்தடமென ஒரு சொல். சொல்லொழுக்கு நடுவே மூச்சு விழுங்குகிறாள். கழுத்து குழாய் அசைவாக காலத்தில் உறைந்தாள். அழியா நினைவின் பெருவெளி சூழ்ந்துள்ளது பெண்ணே. அறிவாயா நீ இறப்பின் எருமை தலைமேல் கால் வைத்து அமுதகலம் ஏந்தி எழுந்துவிட்டாய் என்பதை? விழியென உளமென நிகழ்ந்து நிகழ்ந்து மறையும் ஆண்களின் திரையில் அழியாத சித்திரம் நீ. கண்ணி என்றானவள் எவள்? எங்கு அவள் ஆட விழைவதுதான் என்ன? அடையப்படாத பெண்களால் நிறைந்த சித்தம் என்னும் சித்திரச் சுமையை முதுகொடிய சுமக்காத எவருளர்? கண்ணியராகி வந்தனர். ஆடும் குழைகளின் தொட்டு தொட்டு உடனாடும் நிழல்கள். கையெழுத்து கோதிய முடியிழை மீண்டும் சரியும் நெற்றி. சிவந்த மின் முத்துக்கள். அவற்றை அறியாது தொட்டுச் சுழலும் சிப்பி நகங்கள். புருவங்களின் அடர்த்தியாக ஒரு முகம். புருவங்களின் மென்மையாக ஒரு முகம். மூக்குச் சுளிப்பு. மேலுதட்டு மென் புகைப்பரவல். கீழுதட்டின் நடுக்கோடு. கழுத்தில் எழும் வரி. கழுத்துக்குழியின் நீல நரம்பு. விலாவெலும்பு நிறைகள். படிகளில் இறங்குகையில் அறியாது துள்ளுகின்றன கால்கள். சுழல்கின்ற ஆடைக்கு கீழே சிலம்பின் சிரிப்பொலி. தொலைவில் எழும் உன் வீட்டு வாயிலில் அந்தி வெயில் நீட்டு நிழல் நீ. அந்தி கருக்களில் ஆடை வண்ணம் நீ. இருளுக்குள் காணா இருப்பு நீ. உன் நினைவென எழும் ஒரு வெளி வீச்சு நீ. அரிதுயிலின் முழு வடிவம் என நீ. கன்னி தெய்வங்கள் ஆலய கோபுரங்களில் கனிவுடன் நோக்கி சிரிக்கின்றன. நெற்றியிலிட்ட குங்குமத்தின் எச்சம் தீற்றப்பட்ட கால்களுடன் கருவறை முன் நின்றிருக்கிறான் உடலிலி. அவன் தொட்டு மீட்டும் முல்லை மொட்டு. அவனுக்கு முன் கல்லென எழுந்த அவன் கருங்கண்ணி. அவள் ஊர்ந்த அன்னத்தின் நடன காலடிகள். அது இழையும் அலை பரப்பின் ஒளி. கண்ணி கண்ணி என்று ஓடும் அணையாச்சொல். முன்னிரவின் வெம்மை குளிர்ந்து வரும் முதற் தென்றல். முதல் காலை மலரின் மந்தன காமம். முதல் பறவையின் ஏக்கம். முதற் கதிரின் முதல் நினைவென ஒரு முகம். சேற்றில் படிந்த அவள் காலடி. தன் இல்ல முகப்பில் அவளிட்ட சித்திர கோலம். அதன் மேல் அவள் வைத்த பூசணி பூவின் பொன். அதன் மேல் உதிர்ந்த மாவிலையின் பொன். அதன் மேல் பதிந்த இளங்கன்றின் குழம்புச் சுவடு. அவள் இல்லத்தில் எழும் முதற் காலை புகையின் இன்மணம். அவள் அன்னைக்கு மறுமொழி கூவும் குழலோசை. அவள் எங்கிருந்தோ நோக்கும் ஒரு உடல் தொடுகை. அவள் தன் நெஞ்சு தொட்டு ஏங்கி நினைப்பழிக்கும் மூச்சு. கண்ணி கண்ணி என்றான அன்னை. ஒற்றை சுனையில் எழுந்த அலைகள் என வந்தபடியே இருந்தனர் பெண்கள். உண்டு முடியாத ஊற்று. அறிந்து கடந்த ஆற்றா பெருவெளி. அடங்கி அமைகையிலோ வென்று செல்லும் வெள்ளம். ஒருத்தியின் குழல் சுருளை எண்ணி இங்கு இருந்தேன். இன்னொருத்தியின் கண்ணத்து முத்தை. பிரிதுருத்தியின் காது மடலின் ஒளி சிவப்பை. கைவளை அழுந்திய அரை வளையத்தடம். மார்பு குழைவின் ஆரத்தடம். முத்து பதிந்த சிவந்த புள்ளி. தோல் குழைவில் எழுந்த பசலை மென் கோடுகள். தோல் பொருத்தில் புதுமணல் போல் தசை விரிவு வரிகள். கைமடிப்பின் மென் சுருக்கத்தில் வியர்வையின் பனி.
உள்ளங்கையில் கசங்கிய ஒரு மலர், உண்டி சூழ்ந்த கதுப்பு, குழைவுகள் என, சரிவுகள் என, அழுந்தல்கள் என, திரள்தல்கள் என, அசைவுகள் என, ததும்பல்கள் என, விழி கொண்டு விரல் கொண்டு கூர்கொண்டு அனைத்து தொட்டு கொதித்து நனைந்து குளிர்ந்து அமைந்து மூச்செழுந்து மூச்சமைந்து உடன் இருக்கும் இணைகள், உடல் உடல் என்று காட்டி உடலில்லை உடலில்லை என்று அழைத்து உடல் மட்டும் அழித்து ஒளிந்தும் காட்டியும் ஆடுதலே அது. இணைந்த மென்மைக்குள் கரந்த ஊற்று, யானை விழி, மான் குழம்பு தடம், கருஞ்சிவப்பு மலரடுக்குகள் அமர்ந்த சிறு வண்டு, சுனைகள், மென்மைகள், தனிமைகள், தவங்கள், முக்கடல் முனையின் ஒற்றை கால், மூவிழியன் தலைக்குள் குளிர் பெருக்கு, அவன் இடப்பாதி பெரிதொருவன் நெஞ்சின் மறு, மூன்றாம் அவன் சொல்லின் பொருள் உடலாகி வந்து சூழ்ந்தது. பருத்திறங்கிய பால் முலைகள், கருத்து குவிந்த காம்புகள், கழுத்தின் கண்ணல், கன்னத்தின் வெளிகள், இதழ் கதுப்பின் ஊன் மனம், கண் சாரலின் கருமை, வியர்வையின் உப்பு மனம், முலையூற்று நொதித்து மணக்கும் ஆடைகள், மைந்தன் சிறுநீர் நனைந்த மடி, துயிலில் பிரிதொருவனை நினைத்து குழியும் கண்ணச் சிரிப்பு அளிக்கும் உவகையின் மாயம், நெற்றிமயிர் ஏறுவது என்ன, காதோர நரையை காண்கிறேன், ஆழ்ந்தமைந்த குரல், தளர்ந்த நடையில் இடையில் கையூன்றி நின்றுவிடும் நீள் மூச்சு, இவள் என் மகள், கை நிறைத்தவள், தொடை மடிப்புகள், இடுக்கிய சிறு கை முட்டுகள், சினிங்கி அதிரும் செவ்விதழ் குமிழ், பால்விழி, வண்ணம் அறிந்த வியப்பு, பின் முகம் பார்த்து சிரிக்கும் விழியொளி, என் கை நோக்கி எம்பி எழும் சிற்றுடல், என் மடியில் அமர்ந்து தலையில் தாடியை அறிந்து சிரிக்கும் குலுங்கள், கன்னத்தை கடிக்கும் ஈரப்பற்கள், சிற்றாடை சுழற்றி என் முற்றத்தில் ஓடும் சிறு கால்கள், கடந்து கடந்து கடக்காத 100 முகங்கள், 100 முகங்களையும் 100 முறை தவம் அழித்து மீண்டு கடந்தார் விஸ்வாமித்ரர். 100 முறை வழுக்கிய ஏணியின் உச்சிப்படியில் நின்று நீள் மூச்சு விட்டார். அவர் தன்னை அணுகுவதை அப்போதுதான் இந்திரன் உணர்ந்தான். அவர் தவம் கலைக்க விண்கண்ணி மேனகையை அனுப்பினான். 100 கோடி முகங்களுக்கும் அப்பால் முகங்களின் முடிவிலே என விரிந்து கிடப்பவளை கடந்ததில்லை சிவம். பீஷ்மர் கன்னியாகுப்சத்திற்கு எவரென்றறியாமல் வணிகர் குழு ஒன்றுக்கு வேலேந்திய காவலராக வந்தார். அவரது உயரம் அவரை யவனர் என்று வணிகர் எண்ணும்படி செய்தது. அவர் எவரிடமும் தேவைக்கு மேல் ஒரு சொல்லும் சொல்வதில்லை என்பது அவருக்கு ஆரிய மொழிகள் நன்கு தெரிந்திருக்கவில்லை என அவர்கள் எண்ணும்படி செய்தது. நகருக்கு வெளியே வணிகர்களுக்குரிய விடுதி ஒன்றில் வண்டிகளை அவிழ்த்து போட்டுவிட்டு அவரை காவலுக்கு அமர்த்தி அவர்கள் உணவுண்டு இளைப்பாறச் சென்றனர். வேலை கால் நடுவே ஊன்றியபடி உடல் மடித்து நிமிர்ந்த தலையுடன் அவர் அமர்ந்திருந்தார். உரத்த புளித்த ஏப்பத்துடன் கடந்து சென்ற சூதர் ஒருவர் அவரை கண்டு அருகே அணைந்து, வீரரே, தாங்கள் யவனரா என்றார். ஆம் என்றார் பீஷ்மர். நான் யவனர்களை நிறையவே கண்டிருக்கிறேன். என் ஊர் மாளவம் என்றார் சூதர். அங்கே யவன நாட்டில் அனைத்து கனிகளும் மிக உயரத்தில் காய்க்கின்றன என நினைக்கிறேன். அவற்றை எம்பி பறிக்க முயன்று இவர்கள் உயரமாக ஆகிவிட்டார்கள். அவர் புன்னகைத்தார். அல்லது அன்னையர் அவர்களை கருவறையிலிருந்து தலையை பற்றி இழுத்து நீட்டி வெளியே எடுக்கிறார்கள். பீஷ்மர் புன்னகையுடன் விழிகளை திருப்பிக் கொள்ள அவர், அஸ்தினபுரியின் பீஷ்ம பிதாமகர் தான் இங்கே உங்கள் அளவுக்கு உயரமானவர் என்கிறார்கள். ஆனால் அவரது குருதி முளைத்து காலத்தில் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அறிந்திருப்பீர் என்றார். ஆம் என்றார் பீஷ்மர். சூதர் அவர் அருகே அமர்ந்து, அவர் வாழ்நாள் முழுக்க பெண் கொள்ளாமை நோன்பை நோற்பவர் என்கிறார்கள். எனக்கு அது வாழ்நாள் முழுக்க உண்ணாமை நோன்பு நோற்பதற்கு நிகர் என்று தோன்றுகிறது. இதை சொன்னால் என்னை குடிகாரன் என்பார்கள். நான் குடிப்பவன்தான், ஆனால் குடிகாரன் அல்ல. ஏனென்றால் பணமில்லையே நான் குடிப்பதில்லை என்றார். பீஷ்மர் புன்னகை செய்தார். உண்மையிலேயே ஓர் ஆண்மகன் பெண் கொள்ளாமை நோன்பை நோக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார் சூதர். அறியேன் என்றார் பீஷ்மர். நீங்கள் பெண்ணை அடைந்தவர் அல்லவா என்றார் சூதர். பீஷ்மர் ஒன்றும் சொல்லவில்லை. நான் பெண்ணை அடைந்தவனே அல்ல என்று சூதர் சொன்னார். என்னை பல பெண்கள் அடைந்தார்கள். ஆடையிலிருந்து நாயுருவி முல்லை என உதறிவிட்டு சென்றார்கள். பெண்களுக்கு ஆண்களை உதறும் கலை நன்கு தெரியும். நம்மை உதறிவிட்டு அவர்கள் நம்மால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை நம்ப வைக்கவும் அவர்களால் முடியும். சூதர் பெரும் மூச்சு விட்டு, என்னை கைவிட்ட ஒருத்தியின் துயர் கண்டு உளம் உடைந்தே நான் குடிக்கத் தொடங்கினேன் என்றார்.
நான் எதை சொல்ல வந்தேன் என்றால், பெண் கொள்ளா நோன்பு என ஒன்று இல்லை. அப்படி எவர் தருக்கினாலும் சொல்லுங்கள். இங்கே அருகே கன்னியாவனம் என்னும் காடு உள்ளது. அங்கு செல்லும்படி சொல்வோம். முன்பு இந்நகரை ஆண்ட குசநாபன் என்னும் அரசனின் 100 மகளிர் கூலிகளாக இருந்தனர் என்பதை அறிந்திருப்பீர்கள். அவர்களை பிரம்மதத்தன் என்னும் மெய்ஞானி மணந்து காட்டுக்குள் கொண்டு சென்றார். அவர்கள் அங்கே கூன் நிமிர்ந்து பேரழகிகளாக மாறினர். ஆம் என்றார் பீஷ்மர். நீங்கள் அறியா கதை எஞ்சியிருக்கிறது என்றார் சூதர். 100 ஆண்டு காலம் அங்கே அவனுடன் வாழ்ந்து நிறைந்து காட்டணங்குகளாக மாறினர். கன்னியாவனத்தில் அவர்கள் நுண்வடிவாக நிறைந்துள்ளனர் என்கிறார்கள். 100 கன்னியர் வாழும் காட்டுக்குள் உண்மையான நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் மட்டுமே செல்ல முடியும். ஆகவே அக்காட்டில் இன்று மானுடரே இல்லை. 100கணக்கான ஆண்டுகளாக அதற்குள் அவ்வணங்குகள் ஆண்களையே காணாது தவம் செய்கிறார்கள். அரை கணம் விழி சலித்தாலும் அங்கேயே கொன்று சிதறடிக்கும் சினம் கொண்ட குருதி விடாயினர் அவர்கள். பீஷ்மர் அவரையே விழி அசைக்காமல் நோக்கி கொண்டிருந்தார். முன்பு ஒரே ஒரு ஆண் அக்காட்டுக்குள் நுழைந்தார். அவர் இந்நகரை ஆண்ட அரசர். தவம் செய்து முனிவரானார். கன்னியாவனத்தில் புகுந்து அவர் தவம் அனைத்தும் இழந்தார். மேனகை என்னும் விண் மகளை புணர்ந்து சகுந்தலையை பெற்றார். அக்கதையை நீங்கள் நாடகங்களில் கண்டிருப்பீர்கள் என்றார் சூதர். நானே அவரை பற்றி ஒரு பாடலை அக்காலங்களில் பாடுவதுண்டு. அதை இப்போது முற்றாக மறந்துவிட்டேன். நல்ல மது என்றால் என்னை அறியாமல் அதை நான் பாடிவிடுவதும் உண்டு. பீஷ்மர் பெருமூச்சு விட்டார். இச்செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னதன் பொருட்டு எனக்கு நீங்கள் சில வெள்ளிக்காசுகளை அளிக்கலாம். தாழ்வில்லை என்றார். எதற்கு என்றார் பீஷ்மர். நான் தாங்கள் தங்களகத்தை மெய்நோக்க ஒரு வாய்ப்பை சுட்டி காட்டினேன் அல்லவா என்றார் சூதர். பீஷ்மர் சில கணங்களுக்கு பின் ஆம் என்ற பின் ஒரு பொன் நாணயத்தை அளித்தார். சூதரின் கண்கள் மின்னின. புன்னகையுடன், தன்னை கூர்நோக்குபவன் இருளை அன்று எதையும் காண மாட்டான் என்பது சூதர்களில் குடிகாரர்களின் மெய்யறிதல் என்றார். பார்ப்போம் என்றார் பீஷ்மர். தரை நோக்கி புன்னகை செய்து, நன்று சூழ்க என்றார் சூதர். அன்றே வணிகர்களிடம் விடை பெற்று பீஷ்மர் கன்னியாவனம் நோக்கி சென்றார். அதை அறியாத எவரும் கன்னியாகுப்ஜத்தில் இருக்கவில்லை. அக்காட்டின் எல்லையில் கற்பாலங்களால் கூரையிடப்பட்ட விஸ்வாமித்திரரின் ஆலயம் இருந்தது. மைய கருவறையில் வலக்கையில் மின் கதிர்படை கலமும் இடக்கையில் அமுத கலமும் ஏந்தி விஸ்வாமித்திரர் நின்றிருந்தார். அருகே வலப்பக்கம் காதியும் இடப்பக்கம் குசநாபரும் நின்றிருந்தனர். அங்கு முழு நிலவு நாளில் அன்றி வழிபாட்டாளர் வருவதில்லை என்றாலும் நாளும் நீர்மலர் காட்டி சுடராட்டு நிகழ்த்தும் பூசகர் இருந்தார். அவர் அங்கேயே தங்கி இருந்தார். அந்தியில் அங்கு சென்று சேர்ந்த பீஷ்மரிடம் பூசகர் அக்காட்டுக்குள் அவர் அறிய எவரும் சென்றதில்லை. அங்கு வாழும் அணங்குகளின் நகைப்பொலியை இரவின் இருளில் தொலைவில் என கேட்க முடியும் என்றார். அங்கு ஆண்மகன் என தன்னை உணரும் எவரும் செல்ல முடியாதென்கிறார்கள் யவனரே. மும்மூர்த்திகளே ஆயினும் ஆனால் வெல்ல முடியாத பெண்மையின் அழகும் வஞ்சமும் பேருரு கொண்டிருப்பது அக்காடு. அங்கு சென்று மீண்டவர் விஸ்வாமித்திரர் ஒருவரே என்றார் பூசகர். நான் நாளை உள்ளே செல்லவிருக்கிறேன் என்றார் பீஷ்மர். அன்று விஸ்வாமித்திரர் உள்ளே நுழைந்து 100 அணங்குகளை கண்டு கடந்த கதையை பற்றி பவமானன் என்னும் கவிஞர் எழுதிய குப்ஜகன்யா வைபவம் என்னும் காவியத்தை பூசகர் பாட பீஷ்மர் கைகளை தலைக்கு பின்னால் வைத்து கண் மூடி படுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். 100 சுனைகளில் அவர் பெண் முகங்களை கண்டார். யவனரே, 100 சுனைகளில் பல்லாயிரம் அலைகள் ஒன்று பிரிதென பெருகுபவை. 100வது அலையில் அவர் கண்டவள் அவருக்கு இறுதி நீர் ஊற்றும் மூதன்னை என்கிறது காவியம் என்றார் பூசகர். பாடல் முடிந்த பின் பெரும் மூச்சுகளை விட்டு கொண்டு பூசகர் புரண்டு படுத்தார். பின்பு 100 கோடி முகங்களுக்கும் அப்பால் முகங்களின் முடிவிலே என விரிந்து கிடப்பவளை கடந்ததில்லை சிவம், நெஞ்சடைக்கச் செய்யும் வரி. நான் இதை 100,000 முறை சொல்லி இருப்பேன், இதை கடந்ததே இல்லை என்றார். பீஷ்மர் ஒன்றும் சொல்லவில்லை. முதலில் ஆணவத்தை சீண்டி எழுப்புகிறது, பின்பு அடிபணியச் செய்து நிறைவளிக்கிறது. நோய் முதிர்ந்தவருக்கு இறப்பு போல இனியவள் அன்னை என்று சொல்கிறது காவியம், திகைக்கச் செய்யும் வரி. பீஷ்மரிடமிருந்து சொல் ஏதும் எழவில்லை. துயின்று விட்டீரா யவனரே என்றார் பூசகர். பீஷ்மரின் மூச்சொலி கேட்காமை கண்டு சரி என்றபடி மீண்டும் பெருமூச்செறிந்து கண்களை மூடிக்கொண்டார்.
எதன் பொருட்டு துறக்க விழைகிறார்கள்? துறந்து அவர்கள் அடையும் அப்பிரிது இதைவிடவும் பெரிதா என்ன? பீஷ்மர் அங்கில்லாதவர் போல் இருந்தார். பூசகர் அவர் உடலின் வெம்மையை அணுக்கமென உணர்ந்து கொண்டிருந்தார். காலையில் பீஷ்மர் படுத்திருந்த இடம் ஒழிந்து கிடக்க கண்டு எழுந்து சென்று காலடி தடங்களை நோக்கினார் பூசகர். அவை கன்யாவனம் நோக்கி செல்வதை கண்டபின் தொடர்ந்து சென்று காட்டின் எல்லையென அமைந்த சிற்றோடையை அணுகி அவை தயங்கி நின்றிருந்த இடத்தை அடைந்து அவை கடந்து சென்றிருப்பதை உணர்ந்து அங்கேயே நெடுநேரம் நின்றிருந்தார். 50 ஆண்டு காலமாக அவ்வெல்லையை கடக்க எண்ணி ஒவ்வொரு நாளும் அதுவரை வந்து வீழ்பவர் அவர். பன்னிரு படைக்களம் 34வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.